ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ தான் இது. அதாவது எது சம்மந்தமாக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இருக்கிற பெண்கள் அதுலேயும் முக்கியமாக ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு 5 பேர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதில் ஒரு 3 பேருக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு மெயினான ஒரு கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா, இர்ரெகுலர் பீரியட்ஸ். அதுலேயும் அந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறதுனால அவங்களால வந்து கன்சீவ் ஆக முடியல அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல், அந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஓவலேஷன் எப்படி நடக்குது அப்படிங்கிறதையும் அவங்களால கண்டுபிடிக்க முடியறதில்ல. இப்போவும் நிறைய பேர் வந்து இப்போ நம்ம ப்ராடக்ட் லான்ச் பண்ணதுக்கப்புறமே வந்து பார்த்திங்கன்னா, வாட்ஸ்அப்லலாம் நிறைய பேர் அக்கா எனக்கு வந்து பீரியட்ஸ் இப்படி வருது, எனக்கு 15 டேஸ் ஒன்ஸ் வருது, இல்லை 50 டேஸ் அதாவது 50 நாளைக்கு ஒரு முறை வருது, இல்லை எனக்கு டேப்லெட் போட்டால் தான் பீரியட்ஸ் வரும், இந்த மாதிரி டைமில் எனக்கு வந்து ஓவலேஷன் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு தெரியல, அதனால தான் என்னால் கன்சீவ் ஆக முடியலையாக்கா, இதுக்கு ஓவலேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க. அதே மாதிரி இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்க சீக்கிரம் கன்சீவ் ஆகிறதுக்கு என்ன மாதிரியான ட்ரிக்கு ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அதை தான் நான் இந்த வீடியோவில் ரொம்ப கிளியராகவே உங்களுக்கு வந்து நான் சொல்லலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. அது நம்ம ஒன்ஸ் சின்ன வயசாக இருக்கிற வரைக்கும் அதை பெருசாக எடுத்துக்கிறது கிடையாது. பட் ஒன்ஸ் நம்ம ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுறோம் அப்படின்னு வர்றப்போ தான் நமக்கு வந்து அதில் உள்ள பிரச்சனையே நமக்கு தெரிய வருது. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் இர்ரெகுலர் பீரியட்ஸோடு இருந்தாலும் உங்களுக்கு வந்து இயற்கையாக கன்சீவ் ஆகணும், அதுலேயும் சீக்கிரமாக கன்சீவ் ஆகணும் அப்படின்னா இந்த ஒரு ட்ரிக்கை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ட்ரிக்கு நீங்கள் ட்ரை பண்ணும்போது நிறைய பேருக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட இந்த ட்ரிக் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். நீங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிச்சயமாக ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். நம்ம ஆரோக்கிய உணவில் நிறைய ஆர்கானிக், ஹெல்தி அண்ட் ஃபஸ்ட் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸை நம்ம ஹோம் பேஸ்டாக செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். அதுலேயும் முக்கியமாக நல்ல ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைலுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே நம்மளோட ஆரோக்கிய உணவில் வந்து இப்போதைக்கு இருக்குது. அண்ட் இனிமையும் நிறைய நல்ல ப்ராடக்ட் எல்லாமே வந்து வரப்போகுது. இப்போதைக்கு ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்களுக்கும் நிறைய ப்ராடக்ட் வந்து இதில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து நம்ம ஆரோக்கிய உணவில் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வாங்கிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அந்த நெக்ஸ்ட் வரக்கூடிய பிக்சர்ஸில் நம்மளோட மெனுவும் இருக்கும், அதில் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரும் இருக்கும். நீங்கள் அதை பார்த்து வந்து நீங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீட்ஸ் பவுடர், வெயிட் லாஸ் பவுடர்லாம் வந்து ரொம்ப ஒரு ஃபாஸ்ட் மூவிங்காக போயிட்டுருக்கு. நிறைய சிஸ்டர்ஸ் வந்து ரொம்ப நல்ல ரிவ்யூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வெயிட் லாஸ் எடுத்த ஒரு 15 டேஸ்லேயே வந்து அவங்களால 1 kg வந்து குறைக்க முடிஞ்சிருக்கு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் கருஞ்சீரக பவுடர் வந்து நிறைய பேர் வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸுக்காக எடுத்து எனக்கு வந்து டேப்லெட் போட்டால் தான் பீரியட்ஸ் ஆகும், பட் இதை எடுத்ததுக்கப்புறமா எனக்கு வந்து பீரியட்ஸ் வந்து இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லியிருக்கீங்க. அதுக்கப்புறமா ப்ரோட்டீன் ரிச் ஹெல்த் மிக்ஸ் இருக்குது, பூங்கார் ரைஸ் கஞ்சி மிக்ஸ், மாப்பிள்ளை சம்பா கஞ்சி மிக்ஸ், கல்யாண முருங்கை பொடி, மில்லட் பொங்கல் மிக்ஸ், இது எல்லாமே இப்போ நம்மளோட ஆரோக்கிய உணவில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ப்ராடக்ட் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அண்ட் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும்போது நம்ம வந்து சீக்கிரமாக கன்சீவ் ஆகிறதுக்கு என்ன மாதிரியான ட்ரிக்கு ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா, அந்த ட்ரிக்கு ஃபாலோ பண்ணணும் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஓவலேஷன் என்ன அப்படிங்கிறது தெரியணும். ஏன்னா ஓவலேஷன் டைமில் சேர்ந்துருந்தால் மட்டும்தான் நம்மளால் கருத்தரிக்கவே முடியும். அப்போ இர்ரெகுலர் பீரியட்ஸ் அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு வந்து மெயின் பிரச்சனையே எப்போ ஓவலேஷன் நடக்குது அப்படிங்கிறத அவங்களால கெஸ் பண்ணவே முடியலை. சில சிம்டம்ஸ் வச்சு நம்ம கெஸ் பண்ணலாம். பட் அப்போ கூட நிறைய பேர் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, எனக்கு பாடியில் எந்த சிம்டம்ஸுமே தெரிய மாட்டேங்குது, எனக்கு வந்து எக் ஒயிட் மியூக்கஸ் இல்லை, எதுவுமே இல்லை, அப்போ நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இப்போ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு இர்ரெகுலர் பீரியடில் இருக்கீங்க அப்படின்னா அதில் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து எனக்கு வந்து 3-4 மாதம் ஆனால் கூட எனக்கு வந்து பீரியட்ஸே ஆகாது, எனக்கு டேப்லெட் போட்டால் மட்டும்தான் பீரியட்ஸ் ஆகும், எனக்கு வருஷத்துக்கு 2 தடவை தான் பீரியட்ஸ் ஆகும், அதுவுமே டேப்லெட் வாங்கி போட்டால் தான் எனக்கு வந்து அந்த பீரியட்ஸ் ஆகும் அப்படிங்கிறவங்க ஃபஸ்ட்டு கேட்டகரி. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு பீரியட்ஸ் வந்து நேச்சுரலாக வந்துடும், பட் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மந்த்துமே இர்ரெகுலராக 40 நாளைக்கு ஒரு தடவை வரும், இல்லை திடீர்னு 50 நாளைக்கு ஒரு தடவை வரும், இல்லை திடீர்னு 60 நாளைக்கு ஒரு தடவை, இல்லை திடீர்னு சீக்கிரம் வந்துடும். இப்படி எனக்கு வந்து எந்த டைம்னே தெரியாமல் இர்ரெகுலராக இருக்கும் அப்படிங்கிறவங்க 2வது கேட்டகரி. இந்த ஃபஸ்ட்டு கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஓவலேஷன் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், அவங்களால வந்து கண்டுபிடிக்கவே முடியாது. ஸோ அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒன்று ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணணும், இல்லை ஓவலேஷன் கிட்டு வாங்கி வீட்டில் செக் பண்ணணும். அதுவுமே செக் பண்ணுறது டெய்லி செக் பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது.
ஸோ பெட்டர் வந்து அவங்க ஃபஸ்ட்டு அவங்களோட பீரியட்ஸை ரெகுலர் ஆக்கணும். ரெகுலர் ஆக்கி அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து ப்ரெக்னென்சி அப்படிங்கிறதையும் அவங்க வந்து ப்ராப்பராக பிளான் பண்ண முடியும். இல்லைனா ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணணும். இந்த 2 ஆப்ஷன் தான் இருக்குது. இப்போ 2வது கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ வந்து அவங்களுக்கு வந்து லாஸ்ட் ஒரு 6 மாதம் அவங்களோட பீரியட் சைக்கிள் டேஸை வந்து அவங்க எழுதி வச்சுக்கணும். அதாவது டேட் இல்லை, டேஸ். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு மாதம் 35 நாளில் வந்திருக்கு, அடுத்த மாதம் 45 நாளில் வந்திருக்கு, அதுக்கு அடுத்த மாதம் 50 நாளில் வந்திருக்கு. இப்படி வந்திருக்கு அப்படின்னா லாஸ்ட் 6 மாதத்தோட அந்த டேஸை வந்து அவங்க எழுதி வச்சுக்கணும். எழுதி வச்சுட்டு இருக்கிறதுலே ரொம்ப சீக்கிரம் வந்த டேஸ் எது அப்படிங்கிறத பார்க்கணும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு வந்து 35 நாளில் ஒரு தடவை வந்திருக்கு, அதுதான் உங்களுக்கு வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்தது. அதுக்கப்புறம் ரொம்ப லேட்டாக 60 நாளில் வந்திருக்கு, இல்லை 55 நாளில் வந்திருக்கு அப்படின்னு வச்சுக்குவோமே. அந்த மாதிரி வந்திருக்கு, இதுதான் உங்களுக்கு ரொம்ப லேட்டாக வந்தது. அதுக்கு மேலே எனக்கு இந்த 6 மாதத்தில் லேட்டாக வரல. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சீக்கிரம் வந்து அந்த 35 நாளையும் லேட்டாக வந்து அந்த 55 நாளையும் எழுதி வச்சுக்கிட்டு 35லேருந்து 14 கழிக்கணும். 35ல் 14 கழிச்சிட்டோம் அப்படின்னா 11 நாள் வரும், அதாவது 11 வரும். அப்போது அந்த 11வது நாள் அப்படின்னு நம்ம கணக்கு எடுத்துக்கணும். அதே மாதிரி இந்த 6 மாதத்தில் இருக்கிறதுலே ரொம்ப லேட்டாக வந்த டேட் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லிகிட்ருக்கேன். இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு 50 நாளில் உங்களுக்கு வந்திருக்கு, அதை தாண்டி எனக்கு வந்ததில்லை, லேட்டாக வந்ததில்லை. ஆனால் 50 நாள் தான் எனக்கு ஹையஸ்ட்டு அப்படிங்கிறப்போ அந்த 50லேருந்து 14 மைனஸ் பண்ணணும். அப்போ 36 நாள் வரும். அப்போது 36வது நாள் இங்கே வந்து ஃபஸ்ட்டு 11வது நாள். அப்போது அந்த 11வது நாள்லேருந்து 36வது நாளுக்குள்ளே தான் உங்களுக்கு வந்து ஓவலேஷன் அப்படிங்கிறது நடக்கும். அப்போது அது ஃபுல்லாகவே வந்து நம்மளால் இன்டர்கோர்ஸ் இருக்க முடியாது. இன்னொன்று அது ஃபுல்லாகவே நம்மளால் இது பண்ணிகிட்ருக்க முடியாது. அப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த 11வது நாள்லேருந்து 36வது நாளுக்குள்ளே எப்போ வந்து உங்களுக்கு எக் ஒயிட் மியூக்கஸ் வருது, எப்போ உங்களுக்கு அந்த ஓவலேஷனுக்கான சிம்டம்ஸ் வருது அப்படிங்கிறத பார்த்து அந்த நாள் வந்து நீங்கள் சேர்ந்துருக்கணும். இப்போ சில பேருக்கு எக் ஒயிட் மியூக்கஸ் வந்து எப்போவுமே நார்மலாக 5 நாள் வரும். அப்போ அந்த 5 நாளுமே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து நீங்கள் சேர்ந்துருக்கலாம், இல்லை டெய்லியும் கூட நீங்கள் சேர்ந்துருக்கலாம். அந்த மாதிரி இந்த சிம்டம்ஸை ஃபாலோ பண்ணலாம். இல்லைன்னா அந்த லைட்டாக சிம்டம்ஸ் தெரிகிற அந்த டைமில் நீங்கள் ஓவலேஷன் கிட்டு யூஸ் பண்ணலாம். ஓவலேஷன் கிட்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அப்போயும் உங்களுக்கு வந்து ஓவலேஷன் எப்போ நடக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ அந்த டைமில் நீங்கள் சேர்ந்துருந்தீங்க அப்படின்னாலுமே உங்களால் வந்து கன்சீவ் ஆக முடியும். ஸோ இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்களும் கன்சீவ் ஆகிறதுக்கு இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக சக்ஸஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.